அப்படின்னு தள்ளி விடும் பொழுது ஒன்றிய செயலாளர் கொலஞ்சிங்கிறவர் வராரு அந்த இடத்துக்கு. வரும்பொழுது என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது மகேந்திரனும் அங்கிருந்து வெளில வராரு. அந்த கடையில ஜாமான் வாங்கிட்டு இருந்துட்டு வெளில வரும் பொழுது இவரை பிடிச்சி தள்ளுறாரு. தள்ளி விடும் பொழுது எதுக்கு குழந்தை இது மாதிரி தள்ளுற அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் யாருன்னு ஏற்கனவே வண்டியை தள்ளி விட்டான் பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பையன். கேட்கும் பொழுது இது சிந்தாமணி காலனி பசங்க இவனுங்க அப்படின்னு சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வார்த்தையை காலனின்னு சொன்ன உடனே அடிக்கும் பொழுது எதுக்குடா அடிக்க அப்படின்னு சொல்லி வாடா போடான்னு பேசும் பொழுது மகேந்திரனையும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு டிஎம்கே திருமாவளவன் உடனே அங்க வராரு. வரும்பொழுது இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, உதைக்கணும் இவனெல்லாம் வர தேவையா பசங்க அப்படின்னு அவரு திட்டுறாரு. திட்டிட்டு அவரு மாநில பொறுப்பாளர் திருமாவளவன், டிஎம்கே திருமாவளவன் அந்த நின்றுட்டு அவரு திட்டுறாரு. தமிழ் மரவன் மாவட்ட செயலாளர் வராரு. அவர் வந்த உடனே என்னடா எங்க தலைவர் இருக்கும்போதுன்னு கேட்டு அரைகிறாரு, குத்துறாரு. எதுவுமே கேட்காம அவரு கோபத்துல அடிக்கிறாரு. பாலு அவர்களும் இவனுங்கெல்லாம் வெளில வச்சு அடிக்காதீங்க, கார் உள்ள கொண்டு வச்சு அடிக்கிறாரு அவரு சொல்றாரு. அந்த எல்லாரும் இந்த அடி வாங்கின பையன் பிரசாந்த் குமாரே சொல்றான், என்ன தூக்கி கொண்டு போய் கார் உள்ள வச்சு அடிக்கிறாங்க. போட்டு சக்கே அவனை அடிச்சு முகம்லாம் வீங்கி அவன் செல்போனு எல்லாம் பிடுங்கிட்டு போறாங்க. செல்லு ஒருத்தன் வீடியோ எடுத்து வீடியோ பிடிங்கிட்டு போய் அடிக்கிறாங்க. அடிச்சு அவனை கார் உள்ள அடிச்சு அதோட விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. அதன் பிறகு என்ன பண்றாங்க, அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு இவங்களே காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு புகார் கொடுக்கலாம், இல்ல அடிச்சுனாக்க காவலர்கள் அவங்கள விலைக்கு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா இவர்களே அழைச்சி கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க.